தொடர்ச்சியான ஹேர் ஃபால்ஸ், பொடுகு தொல்லை, இளநரை, பேன் தொல்லை இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கக்கூடிய அக்ரினி ஹேர் மேஜிக் ஆயில் 3 in 1 ப்ராடக்ட் வடிவில் ட்ரீட்மெண்ட் ஆயில், ஹேர் growth ஆயில், சில்கி ஷைன் ஷாம்பு வடிவில் வருகிறது. 21 days குட் ரிசல்ட். ஜோசியம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்ட 3 விஷயமே வேணும். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் கண்டிப்பாக வேணும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எதுவுமே இல்லை, டேட்டாவே எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரசன முறையில் பார்க்கலாம். பாரம்பரிய ஜோசியத்தை நாங்கள் பார்க்க விருப்பப்படுறோம், நாங்கள் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த கால மக்களுக்கு சரிப்படாது, பாரம்பரிய ஜோசியெலாம் பண்ண முடியாது. கொல்லிமலைக்கு நான் ஒரு டூரிஸ்டாக தான் போகிற ஆரம்பங்களில் இது வரைக்கும் சும்மா போயிருந்த ஆள் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெய்வம் தேடி போகிற மாதிரி சூழலை உருவாயிடுச்சு. கொல்லிமலையில் ரகசியம் கேட்டாக்கா மலை முழுதும் ரகசியம் தான், எந்த கோயிலும் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கிராமம், நிறைய அமானுஷம் வாய்ந்த கோயில் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நிறைய சாமி கும்பிடாது சீர் செத்துருன்னு சொல்லுவாங்க, கேள்வி. ஆமாம், ஏன் கேட்டு பாருங்க. இது ஒரு மூட நம்பிக்கை, நிறைய சாமி கும்பிடாது. ஏன் அப்படின்னாக்கா, ஆனால் இன்னைக்கு சாதாரண என்ன மாதிரி ஜோசி அது அடிபட்டுச்சு, ஒரு 2 நாள் போய் அட்மிட் ஆகிட்டுன்னு வச்சிங்களேன், இவருக்கு சிரிப்பாங்களா, கடுமையான விமர்சனம் வருது. ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட சூப்பரான ஒரு பர்சன் இருக்காங்க. சோ லெட்ஸ் வெல்கம் டெல்லி பாபு சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வராகி டிவி சேனல் அனைவருக்கும் வணக்கம் சார். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா சார், அதை பத்தி சொல்லுங்க சார். எனக்கான ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரிய ஜோதிடத்தை கடைபிடிக்கிறேன். பாரம்பரியம் எப்படி ஜோதிடம் பார்க்கணும்னு நினைப்பேன், பாரம்பரிய ஜோதிடம் பார்க்குற மக்கள் எப்படி வரணும்னு நினைப்பேன். அதுக்குரிய ஜோதிடத்தை நான் சொல்லுவேன். பெரும்பாலும் என்னுடைய ஜோதிடத்தில் கவர்ச்சி இருக்காது, பொய் இருக்காது மெயினாக. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கோயிலுக்கு இன்னைக்கு கோயிலுக்கு போனால் அடுத்த நாள் நல்லது நடக்குமான்னு நினைக்கிறீங்க. நான் அது தவறு. நம்ம ஒரு குடும்பங்களில் ஒரு கர்மா இருக்குது, இதெல்லாம் அனுபவிக்கணும். உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போங்க, இன்னும் நிறைய போங்க, ஜாதகம் பற்றி நடந்துக்குன்னு சொல்லுவோம். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஜாதகம் எப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நான் எனக்கு பாரம்பரிய நாள விஷயக்காரன் சொல்ல வரேன். வள்ளூருக்குள்ள ஜோதிடம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா இது வெளியே பார்வை பார்த்தீங்கன்னா சாதாரண தெரியல. இன்றைக்கி மீடியா வளர்ந்துக்குது, ஜோசியம் வளர்ந்துக்குது. உங்கள் மாதிரி பெண்மணிகள் இப்போ ஜோசியத்தை பேட்டி விடுறீங்க. எங்கே போயிடுச்சு ஜோசி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்குது, நிறைய தேடுறாங்க. ஆனால் ஜோசியன் யாருக்கும் தெரியாமல் ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா, ஏதாவது சொல்லுவாங்கன்னு கேட்ட காலங்களில் பஞ்சாயத்தை மூட்டை கட்டி சைக்கிளில் வச்சுக்கிட்டு தலையில் தூக்கிக்கிட்டு இன்றைக்கி ஒரு ஆப் எடுத்தீங்கன்னாக்கா தட்டினாக்கா ஒரு செகண்ட் நமக்கு டேட்டா பார்த்து போட்டால் உங்களுக்கு கட்டம் காட்டிடும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புளியமத்தள்ளியோ வேப்பந்தள்ளியோ ஒரு ஊருக்காரங்களே போயிட்டு ஒரு பாயை போட்டு கீழே உட்காந்து அந்த எந்த வருஷம் முதல்ல அந்த பஞ்சாயத்து பெரட்டி அந்த காட்டை கட்டத்தை போட்டு அது பல சொல்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடும், ஒரு பேசிக் சொல்கிறதுக்கே. அதை கேட்குற அளவுக்கு மக்களுக்கு பொறுமை இருந்தது. அதை சொன்னால் இந்த ஜோசியார் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு இருந்தாங்க. இன்றைக்கும் ஊருங்களை போனீங்க அப்படின்னா வள்ளூருக்குள்ள ஜோதிடம், வள்ளூர் வீடு எங்கே இருக்குது, வள்ளூர்கிட்ட வாக்கு கேட்கணும், வள்ளூர்கிட்ட வாக்கு கேளுங்க அப்படி சொல்லிட்டு வள்ளூர் வாக்கு இன்னும் இருக்குது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா தற்பெருமையாக இருக்கலாம். இது தற்பெருமை இல்லை, வாக்கு பெருமை. இது தற்பெருமை இல்லை, வாக்கு பெருமை. இந்த நபர் வாக்கு சொன்னால் இது நடக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா. அப்போது அவங்களுடைய ஒழுக்கம் என்ன, அவங்களுடைய பொய் இல்லாத ஜோசி இருந்தது, அவங்களுடைய ஒழுக்கம் கரெக்டாக இருந்தது, வழிபாடுகள் கரெக்டாக இருந்தது, சுயநலமை இல்லை, பணம் சேர்க்குற ஆசை கிடையாது, தனக்கு சேர்த்துக்கல, பிறர் நலனுக்காக ஓடுறாங்க, தேடினாங்க, அதை வச்சு பொழைச்சாங்க, அதுக்கான பலன் கிடைச்சதுன்னு சொல்ல வரேன். இது பாரம்பரிய ஜோசினால பார்த்தீங்கன்னாக்கா பெரிய விஷயம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பலன் இருந்தது, அதை அனுபவிச்சாங்க, கொடுக்குறோம், இன்னும் கொடுக்குறோம். அந்த ஸ்பெஷல் தான் எங்களுக்கு. பாரம்பரிய ஜோசியத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததுனால பாரம்பரிய ஜோசியத்துல இவ்வளவு பேச வேண்டிய சூழல் இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா வள்ளுவர் அந்த குலம் அந்த ஜோதிடம் ஸ்டைல் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுல என்ன சார் ரொம்ப ஸ்பெஷல்? வள்ளுவர் குலத்துல எங்களுக்கு தனி பாஷை உண்டு, தனி கணக்கு உண்டு. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம கொண்டு வர முடியல, கொண்டு வர காலத்துக்கு ஆட்கள் இல்லை. எல்லாம் இன்னைக்கு எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறும்போது எல்லாம் மாறும்போது எங்களுக்கு தனியாக வாஞ்சின்னு மொழி இருந்தது. எங்களுக்கு வள்ளுவர்களுக்கு தனியாக மொழிகளே உண்டு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பேசுகிறோன்ற விஷயம் கூட இருக்குது. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தோட காலம் நம்மளும் இப்போ திருக்கணிதம் வாக்கியம் இப்போ எப்படி சொல்லுது, வாக்கிய பஞ்சாயம் போயிட்டு திருக்கணிதம் வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ எல்லாம் போகும். இப்போ நாங்களும் இப்போ என்ன சொல் இன்றைய காலகட்டத்துடைய சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி ஊடகத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வர முடியாது, ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க உங்களுக்கு, அதனால சொல்ல வரேன். இப்ப பொதுவா ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்பாங்க இல்லையா. உங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, நீங்களும் அதே தான் கேட்பீங்களா, இல்ல எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சுப்பீங்களா? ஜோசியம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா நீங்க கேட்ட 3 விஷயமே வேணும். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் கண்டிப்பா வேணும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா பார்த்தீங்கன்னாக்கா ஜோசியமே எனக்கு தெரியல, எதுவுமே இல்லை, டேட்டாவே எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரசன முறைகள் பார்க்கலாம்.
அவங்க வர நேரம், அவங்க வர நேரத்தை குறித்து பார்க்கலாம். இல்லை அவங்க வாங்கின பொருட்கள் வெத்தலை பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ நான் மறுபடியும் சொல்கிற தவிர பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் ஜோசி அன்றைக்கி ஜாதகரை எழுதி வைக்கல, நெட்டில் போட்டு வைக்கல. பெரும்பாலும் திருமண பொருத்தம் பார்த்தீங்கன்னு கேட்டாக்கா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோசியர் மேலே திண்ணை மேலே உட்காருவார், பழம் கேட்குறவங்க கீழே கை கட்டி உட்காருவாங்க. வரவங்க கண்டிப்பாக வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வரமாட்டாங்க. ₹1 தச்சுனா வெத்தலை பாக்கில் இருக்கும். அவங்ககிட்ட கேட்டால் மறு வார்த்தை கேட்க மாட்டாங்க. ஜோசியர்கிட்ட அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேட்குற கேள்வி இருந்தாக்கா நுணுக்கமாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நெல் விதைக்கலாமா, பையனை படிக்க வைக்கலான்னு இருக்கிறோம், பெண்ணுக்கு திருமணம் பண்ணலான்னு இருக்கிறோம், குழந்தை பிறந்தது, சீமந்தம் குடிக்கலான்னு. இதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் கேட்கக்கூடிய கேள்வி இல்லை, நானும் சொல்லக்கூடிய கேள்வி இல்லை, அவ்வளோ விதமான கேள்வி வருது. ஒரு ஜாதகம் எடுத்துனாக்கா இந்த பொண்ணு போய் நல்லா வாழ கேட்ட கேள்வி போயிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு வாழ வீட்டில் போனாக்கா மச்சனை இருப்பாரா, பொண்ணு தனி கொடுத்து போயிடுமா, குழந்தைய எத்தனை பேர் இருப்பாங்க, நம்ம மூத்தார் எத்தனை இருப்பாங்க, நிரந்தரமா புருஷன் கூட இருக்குமா, அந்த வரைக்கும் இப்போ கேட்கறாங்கன்னு வச்சுங்க. அது கூட இல்லைன்னு கூட சொல்லிடலாமே. அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, வேற கல்யாணம் கூட பண்ண சொல்லாமே, அது ஏற்றுக்கணும்ல. அது ஏற்றுக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி பாரம்பரிய ஜோசியத்தை நாங்கள் பார்க்க விருப்பப்படுறோம், நாங்கள் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த கால மக்களுக்கு சரிப்படாது. பாரம்பரிய ஜோசியெலாம் பண்ண முடியாது. அதனால தான் பேர் பழைய பஞ்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. சிம்பிளாக முடிச்சுட்டு வரல, பழைய பஞ்சாங்கன்னு சொல்ல காரணம் இது ஒரு காரணம் தான். ஆனால் நான் வந்து அதை வந்து கடைப்பிடிக்கணும். என்கிட்ட ஜோசியம் வந்தாக்கா நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பேன். பெரும்பாலுமா நான் அதான் நினைப்பேன். ஏன்னா பாரம்பரிய 2 விஷயம் அப்படின்னு போனோம். நீங்கள் ஒரு தலைவலி குளத்தோடு வருவாங்க, கண்டிப்பாக வராங்க. சில ஆடைகள் கட்டுப்பாடு இல்லாமல் வராங்க. ஒரு ஒழுக்கம் நம்ம சில விஷயம் பார்த்தீங்கன்னா கண்ணியக்குறையாக நடந்துக்கிற விஷயம் நடந்துக்குது, நிறைய பார்க்குறோம். ஸோ நீங்கள் பாரம்பரியம் எடுத்துனாக்கா நீங்கள் பேசுகிற பேச்சு, நான் பேசுகிற பேச்சு, நம்மளுடைய எல்லா சுற்றுச்சூழல் எல்லாமே நம்மளுக்கு வந்தால் தான் அது பாரம்பரியத்துக்குள்ள வரும். வெறும் நான் ஜோசியம் பாத்திர மட்டும் வராது. ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கு மேடம். அது எப்படி பேசுன்னு தெரியல எனக்கு. நிறைய விஷயம் இருக்குது. ஆமா. ஓகே, இப்போ இந்த வாக்கு பலிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இப்போ உங்களோட இதுல வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து அக்யூரசி கொடுப்பீங்க சார் ப்ரெடிக்ஷன்ல? ப்ரெடிக்ஷன் பார்த்தினாக்கா நான் வந்து கண்டிப்பாக கேட்டினாக்கா உங்களுக்கு இதுதான் நடக்கும்னு சொல்லிவிடுவேன் மேடம். வெளிப்படையாக சொன்னாக்கா பெரும்பாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஜோசியம் கூட சொல்லிவிடுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஏன்னு கேட்டாக்கா உனக்கு இதுதான் நடக்கும், நீ இப்படி தான் வாழணும், நீ இப்படி வாழ்ந்துட்டே சொல்லிட்டு வராங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறதுன்னு கேட்டாக்கா என்னோட ஸ்டைலு, நான் நினைக்கிற ஸ்டைல்னு கேட்டாக்கா இந்த பிறவி கை கால் ஊனம் இல்லாமல் நல்ல பாறையோட உடலில் எந்த தொந்தரவும் இல்லாமல் கடவுள் புண்ணியத்தில் இந்த பூமிக்கு வந்ததே உங்கள் முன்னோர்கள் செய்த பெரிய புண்ணியம் ஃபர்ஸ்ட் ஆஃப். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த புண்ணியத்தில் நீங்கள் எதாவது நல்லது பண்ணிட்டு போகணும்னு நான் நினைப்பேன். இன்னும் கர்மங்களை சேர்க்காதீங்க, பிரச்சனை சேர்க்காதீங்க, பிறருடைய சாப்பங்களையோ கர்மங்களையும் சேர்க்காம போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்த வர தரம் நல்லா வாழணும். அப்போ நீங்கள் கரெக்டாக வாழணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? குறிப்பிட்ட தசாபதி காலங்களில் கொஞ்சம் பின்வாங்குங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க. கரெக்டாக நேரம் கிடம்போது கொஞ்சம் பின்னாடி வந்துடணும், கொஞ்சம் நேரம் அளவுக்கு முன்னாடி போகணும். சரிங்களா? அப்போ நேரம் காலம் தகுந்து போகணும்னு சொல்ல வரும். ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடகராசிக்காரன் வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஆரம்ப காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். நம்ம இந்திக்கு இடத்துல வந்து உட்காந்து பேசுகிறேன், எனக்கு ஆச்சரியம். முதல்ல என்ன நானே பார்த்து கை கிளிட்டு பார்க்கலாம்னு தோணும். கரெக்டாக இல்லையா? ஏன்னாக்கா நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. இன்னைக்கு இந்த எல்லாம் உட்காருவோம், பேசுவோம், 4 பேர் ஜோசி சொல்லணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இது வந்து ஒரு எங்களுடைய சமுதாயத்திலேயே எங்களுடைய இடத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கல. இன்னைக்கிற ஜென்ரேஷன் ஜோசியத்தை இவர் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கல. அப்போ நம்ம பார்க்குறோம் போது நம்ம எப்படி வரணும் போது பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னால் இவங்க நடக்கணும் அப்படின்ற விஷயம் நான் போவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பாரம்பரியத்தில் விளக்கு போகிற பரிகாரம், கோயிலுக்கு போகிற விஷயம், பழமையான கோயிலுக்கு போகிற விஷயம், இந்த நாள் இந்த திதி, இந்த நாள் இந்த கிழமை, இந்த நட்சத்திரம், இந்த நாள் வழிபாடு பண்ணுங்க, இதெல்லாம் நல்லது பண்ண சொல்லுவோம். அதை தான் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் நான் வந்து சொல்கிற வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா முன்னோர் வழிபாடு பண்ண சொல்லுவோம். இப்போ நீங்கள் பெரும்பாலும் சொல்ல மாட்டேன்றாங்க. பல குடும்பங்களுக்கு நல்ல தீர்வு முன்னோர் வழிபாடு தான். அது எப்படி சார் பண்ணுறது? முன்னோர் வழிபாடு உங்கள் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்து போனவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 2 விஷயம் தான். உங்களுக்கு உடல் அழிவு உண்டு, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. கண்டிப்பாக. ஏன்னா வந்து இது வந்து காலங்காலமாக நடக்கிற விஷயம். எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் காஞ்சி மகாபெருமை கொண்டு முன்னோர் வழிபாடும் முன்னோருடைய நினைக்கிறோம் வணங்கணும் தான் நினைக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ முன்னோர் வணங்காமல் எதுவும் நடக்காது நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ணுறாங்க பெரும்பாலும் இன்னைக்கு உயிரோட பட்டி போட்டுரும், அது ஒரு விஷயம். இறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்லா இல்லை, ஜாதகத்தை தாண்டி ஜாதகம் வாஸ்து தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இல்லைன்ற பட்சத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டாக்கா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஒரு சவம் ஆச்சு ஒரு வீட்டில் அப்படின்னு கேட்டாக்கா அந்த சவத்தை சரி அடக்கம் பண்ண முடியல, அடக்கம் பண்ணுற அளவுக்கு நல்ல வழிபாடுகள் பண்ண மாட்டேன்றாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது நம்ம எது சொல்ல முடியும், அது எல்லாருக்கும் அமைய மாட்டேங்குது, ஒரு கஷ்டமாகுது. நல்ல சவத்தை அடக்கம் பண்ணுறது கிடையாது. சரியான திதிகளில் நம்ம போயிட்டு ஈம காரியங்கள் பண்ணுறது இல்லை. சரியான திதிகளில் ஈம காரியங்கள் பண்ணுறது இல்லை. உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திதியில் இருந்தாக்கா அந்த திதியில் பார்த்தீங்கன்னாக்கா 14 நாள் பார்த்தீங்கன்னாக்கா அதே திதி வரும்போது நீங்கள் ஈம காரியம் பண்ணும்போது அது கரெக்டாக கனெக்ட் ஆகிடும். கரெக்டாக? ஆமாம். இன்னைக்கு என்ன பண்ணுறோம், இவனுக்கு லீவ் கிடைக்கல, அவருக்கு லீவ் கிடைக்கல, சண்டே மட்டும் தான் நீங்கள் காரியமான விட சண்டே தான் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ 3 நாள் காரியம் பண்ணுறது, 5 நாள் காரியம் பண்ணுறது. அப்போது உங்களோட திதிக்கு சம்மதலா திதியிலே காரியம் பண்ணுறீங்களா? ஆமாம். அப்போ அந்த பலன் எங்கே போய் சேரும்? பலனே இருக்காதே. இது உண்மையா இல்லையா? 16 நாள் வீட்டில் உட்கார்த்து நீ மக்களுக்கு முடியல. கரெக்டாக? 30 நாளைக்கு போயிட்டு ஒரு வீட்டில் விளக்கேற்ற முடியல.
அடப்புன்னு இருக்குது. ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்களில் இறந்தாக்கா, குறிப்பிட்ட திதியில் இறந்தாக்கா அடப்புகள் இருக்குது. 3 மாதங்கள் இறக்கக்கூடாது, 6 மாதங்கள் தீட்டு இருக்குது. இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டை காலி பண்ணலாம் சொல்ல எதாவதுனாக்கா வீட்டை காலி பண்ணணும். இப்போ இருக்க சூழ்நிலை வீட்டு காலி பண்ண முடியாது. ஆனால் இருக்கிற வீட்டை நீட்டாக வச்சுக்கிட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு இருந்தாலே அந்த துர்மரணத்தோட ஆத்மா வந்து வீட்டில் வந்து தொந்தரவு பண்ணாது. ஒருவேளை துர்மரம் அடைஞ்சு சரியாக சவங்களை அடக்கம் பண்ணாமல் நம்ம குடும்பங்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கடுமையான ராகு தசையோ சனி தசையும் நடந்தது அப்படின்னாக்கா இவங்களோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். இன்னும் மேலும் துன்பங்களும் அகால மரணங்களும் தூக்கம் கெட்டு போயிட்டு குடும்பம் கெட்டு போயிட்டு வாழ்க்கை கெட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க என்னன்னாக்கா நம்ம இந்த உண்மையோ இந்த நுணுக்கத்தையோ பாரம்பரிய ஜோதிப்படி சொன்னாக்கா அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. மாறவங்க எதிர்பார்னாக்கா நான் இன்னைக்கு நீங்கள் சொன்ன ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரேன், நாளைக்கு காலம் நல்லது நடக்குமா அது மட்டும் சொல்லுன்றாங்க. அப்போ என்ன கேட்டினாக்கா என்னுடைய வார்த்தை மதிப்பு இருக்கோ இல்லையோ நான் வந்து ஒரு சரியா ஜோசியராக ஆகிடுவேன். சரிங்களா? இது வந்து இது தப்பு நம்ம மேலே இல்லை, மக்கள் எதிர்பார்ப்பு அது மாதிரி இருக்கு. ஸோ எல்லாரோட எதிர்பார்ப்பும் நம்ம அந்த ஜோசியர் நம்ம கிடையாது. ஸோ அது என்னோட ஸ்டைலாக நான் பார்த்துக்கிறேன் இனி வரைக்கும். இப்போ நீங்க அடிக்கடி கொல்லிமலை எல்லாம் போறீங்கல்ல சார்? ஆமா. ஆக்சுவலா அங்க இருக்கக்கூடிய என்னதான் அங்க ரகசியங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? கொல்லிமலையே ரகசியம் தான் மேடம். கொல்லிமலை ரகசியம் தான். என்னோட வயசுக்கு கொல்லிமலை ரகசியம் நான் கண்டுபிடி பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ஒரு 3-4 பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யதார்த்தமாக போனது தான். எந்த விதமான இது கோயில் கூட போகல, யதார்த்தமாக சும்மா போனது தான். கொல்லிமலைக்கு நான் சும்மா தான் போனேன். கொல்லிமலைக்கு முதல் டைம் சும்மா போயிட்டு வந்தேன். போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அது பெருசாக தெரியல. 2வது ட்ரிப் போகும்போது எனக்கு அது பெருசாக தெரியல. 3rd ட்ரிப் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயங்கள் எனக்கு தட்டுப்படுது. எனக்கும் அந்த இடத்துக்கு ஏதோ பூர்வீகமே லிங்க் ஆகுதுன்னு பார்த்துங்களேன். எனக்கும் அந்த இடத்துக்கு லிங்க் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு சுயம்பான ஒரு அங்காளம்மன் கோயில் எங்களுக்கு கிடைக்குது. ஒரு சுயம்பான அங்காளம்மன் கோயில் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த கோயிலோட நாங்கள் கனெக்ட் ஆகிறோம். அங்கே வந்து ஒரு தெய்வம் ஆடி ஒரு சாமி வந்து இந்த கோயிலுக்கு நம்ம தான் தேவைன்ற ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக்கக்கூடிய வருது. அங்கே எங்களை வந்து பூஜை பண்ணுறதுக்கான உத்தரவு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கொல்லிமலைக்கு நான் வந்து ஒரு டூரிஸ்டாக தான் போகிறேன் ஆரம்பங்களில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் சும்மா போயிருந்த ஆள் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெய்வம் தேடி போகிற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொல்லிமலை என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பயணத்துக்கும் நாங்கள் ஒவ்வொரு அமானுஷத்தை பார்க்குறோம். ஏன்னா கொல்லிமலைக்கு போகிறோம், மாதாந்திரம் நாங்கள் போய் காளி பூஜை பண்ணுறோம், பைரவ பூஜை பண்ணுறோம். ஒவ்வொரு டைம் ஒரு மக்கள் வராங்க, ஒவ்வொருத்தருக்கு பிரச்சனை வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொல்லிமலை இவங்களுக்கு என்ன நடக்குது, நம்ம கூட வரவங்களுக்கு என்ன நடக்குது, நம்மளுக்கு என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கை மேலே பழம் கிடைக்கிற மாதிரி ரிலீஸ் ஆகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலையில் ரகசியம்னு கேட்டாக்கா மலை முழுதும் ரகசியம் தான். எந்த கொல்லிமலை அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கிராமம், நிறைய அமானுஷம் வாய்ந்த கோயில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குகையில் இருக்குது, சித்தர் வழிபாடு பண்ண குகையில் இருக்குது. போகர், காலங்கிநாதர், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோரக்கர், இவங்கெல்லாம் வழிபாடு பண்ண இடங்கள் இருக்குது. சிவ வழிபாடு பண்ண கோயில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காது வழியாக நான் கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா பல சிவ கோயிலுக்கு இன்னும் போகாமல் என்ன சொல்ல காடுகள் அடர்ந்து போயிட்டு இன்னும் போய் பார்க்காம விட்டுட்டாங்கன்னே இருக்குது. சில கோயிலுக்கு போனால் வராத ஆட்கள் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் எல்லாராலையுமே எல்லா விஷயத்தையும் பண்ணிட முடியாது இல்லையா? நான் 1000 நினைச்சுக்கலாம், அதெல்லாம் நடக்காது. யாரெல்லாம் கொல்லிமலைக்கு போவாங்க சார்? யாரெல்லாம் போனான்னா இன்னைக்கு இருக்க இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி வெளிநாட்டுக்கு என் பையன் போவானான்னு கேட்டிங்கனாக்கா நான் இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு பையன் கேட்குறாங்க வெளிநாட்டுக்கு போன என் பையன் கேட்டாக்கா நான் என்ன சொன்னாக்கா காசு இருந்தால் போயிட்டு வர சொல்லுன்னு சொல்லிடுவேன். 2 விஷயம் தான். வெளிநாட்டுக்கு போக மாட்டேன், பணம் இருந்தால் போயிட்டு. ஏன்னா பணம் தான் நீங்கள் போக முடியும், முடியாமலாம் போக முடியாது. டூரிஸ்டாக போகலாம், வேலைக்காக போகலாம், அவர் விருப்பம் தான் போயிட்டு வரலாம். ஆனால் அங்கே போனீங்கன்னாக்கா அங்கே தங்கி வேலை செய்வாரா, அந்த இடத்துக்கு அவருக்கு ஒத்து வருமா, அந்த வருமான நிலையை நம்ம குடும்பத்து வருமானதுக்காக தான் வெளிநாட்டுக்கு போகணுமா. அதே மாதிரி இப்படி கேட்ட கேள்வியில் யாரெல்லாம் கொல்லிமலைக்கு போகலாம், கொல்லிமலைக்கு போக முடியும். ஏன்னா நான் வந்து 1 வருஷத்துக்கு ஒரு பையன் தான் நினச்சேன். நான் வந்து அந்த மலையை விட்டு வரும்போது எனக்கு வந்து என் கூட ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட நான் சொல்கிறது என்னன்னு கேட்டாக்கா இந்த கொல்லிமலைக்கு ரொம்ப விருப்பப்பட்ட இடமா எனக்கு இருக்குது. முதல் ட்ரிப் நான் போகும்போது சொன்ன வார்த்தை இந்த கொல்லிமலைக்கு வந்துட்டேன், இதோட இந்த கொல்லிமலை எப்போ வரும் நீ தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார். அந்த வார்த்தை என்ன இருக்குது இவர் சொன்னாக்கா இந்த கொல்லிமலை சந்திரகாந்த மலை மாதிரி, இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கான பலன் பட்டுன்னு இழுக்கும், நம்ம சொல்கிற கேட்கும், இந்த வார்த்தை விட்டு அதை உன்னோட நேரம் நல்லா இருந்தால் அடுத்த மாதம் இங்கே வருவார். அவர் சொன்ன வாய் முகத்தான் அடுத்த மாதம் எனக்கு போனோம். நீங்கள் பாருங்கள் அவர் சொன்ன நேரமான தெரியல. இப்போ அங்கே போய் நம்ம ஒரு கோயிலில் உட்காந்து எனக்கு ஒரு பூஜை பண்ணி ஒரு காளியாக மற்றெல்லாம் வந்து அந்த இடத்த கொடுத்துக்கிறாங்கன்றது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அனுகிரகம் தான், இதுவரையே தெய்வ அனுகிரகம் தான். ஸோ காளியாகத்தை தாண்டி ஒவ்வொருத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகத்தில் சித்தர் ஜாதகம் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ தெய்வ அனுகிரகமோ இல்லை ஏதோ தெய்வத்தோட கனெக்டே இல்லாமோ நீங்களோ நானும் பேச முடியாது. நீங்கள் காளி பற்றி பேசாகட்டும், பைரவி பற்றி பேசாகட்டும், சித்தரை பற்றி பேசாகட்டும், அமானுஷை பற்றி பேசினாக்கா ராகு பலமாக இருக்கணும். அமானுஷை பற்றி பேசினாக்கா ராகு பலமாக இருக்கணும். சித்தர்களை பற்றியே பேசுகிறாங்க, சித்தரை பற்றியே சிந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து கேது லிங்க் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா கேது வந்து அவர் லிங்க் வேறு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதெல்லாம் அமானுஷமாக இருக்குது இந்த ராகுக்கு ஏதோ லிங்க் இல்லாமல் நீங்கள் வந்து தொட மாட்டீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் மறைமுகமான விஷயங்களில் ராகுக்கு சம்மந்தப்படணும் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா. ஏன்னா ராகுக்கு நீங்கள் தட்டிட்டு நீங்கள் எதுவும் வெளியே போக முடியாது. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தேட வைப்பாங்க. நீங்கள் குண்டலின்னு ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னாக்கா ராகு எது தான் உங்களுக்கு தெரியாது கிடையாது. அப்போது இந்த விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நீங்கள் குரு ராகு அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலை நோக்கி நிறைய போகிறாங்கனாக்கா சாதுக்கள் போகிறாங்க, மந்திரவாதிகள் போகிறாங்க, பார்த்தீங்கன்னாக்கா
சந்திரன் சனி கேது, சந்திரன் கேது, குரு கேது, சனி கேது சந்திரன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக ஜாதகமாக இன்னும் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேடல் அதிகமாக உள்ளவங்க, இவங்க வந்து தேடல் அதிகமாக உள்ளவங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் போகலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் போயிட்டு அடுத்து போகணும்னு நினைப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா ஈர்ப்பு, யாரெல்லாம் போகலான்னு சொல்கிறேன், எல்லாரும் போக முடியாது கண்டிப்பாா. அந்த ஈர்ப்பு வந்து நம்ம அங்கே போகும்போது தான் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆயிடுச்சுனாக்கா நீங்க விடாது, போயிட்டே இருப்பீங்க. இப்போ சும்மா டூரிஸ்டா போறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து போறதுன்றது வேற. இப்ப நீங்களே சொன்னீங்க நான் ஃபர்ஸ்ட் டூரிஸ்டா தான் போனேன், அதுக்கப்புறம் இதாயிடுச்சு. அது எப்படி நமக்கு உணர்த்தும் சார்? இப்போ திடீர்னு இப்ப நம்ம போறோம், போன உடனே வந்து அந்த இடம் நமக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு க்ளூ கொடுக்கும்ல, எப்படி அது கண்டுபிடிக்கிறது? எனக்கு கொடுத்தது, நான் அதை தான் மாதிரி சொல்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற ஒரு அம்மா மேலே சாமி வந்தது. அவங்க தான் சொல்றாங்க இந்த இடத்துக்கு நீங்க வந்து இங்கே பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது நம்மளுக்கு இவ்வளோ நம்ம தேடி தான் அந்த விஷயம் இருக்குது. ஏன்னா இங்கே சம்மந்தமே இல்லையே. எனக்கு கொல்லிமலையிலே எனக்கு பல நாள் 33 வயசு தான் கொல்லிமலைக்கு ஏறினேன். 30 வயசுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் பல நாள் பார்த்தீங்கன்னாக்கா வேண்டியிருக்கேன், போகணும்னு நினச்சிருக்கிறேன். ஆனால் என்னன்னு கேட்டாக்கா அந்த மலையை பற்றி யோசிக்கும் போதோ பேசிக்கும் போதோ பயம்தான் இருக்குது. ஏன்னா நான் கேள்விப்பட்ட விஷயம், நீ சொன்னீங்களா அம்மானுஷம் என்ன சொல்ல மாதிரி, நான் கேள்விப்பட்ட விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது, அம்மானுஷமா இருக்குது. ஏதோ நடந்துருமோ போனா, நம்மளுக்கு அங்கே போக தகுதி கூட இல்லைன்னு நினச்சி உண்டு. நான் மனசாட்சியை நினச்சேன், நம்மளுக்கு அங்கே போக நம்மளுக்கு அந்த போகிற அளவுக்கு நம்ம பாக்கி இருக்காதுன்னு நினச்சி உண்டு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனோட அருளால போகிறோம். ஆனால் போகும்போது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 72 பெண்டுக்குள்ளே போகும்போது தான் பயம் வரும். உண்மையாவே எனக்கு காளி பூஜை போகும்போது நான் கையில் வந்து விக்கிரங்கள் கொண்டு போகிறேன், பைரோட விக்கிரம் கொண்டு போகிறேன், காளி விக்கிரம் கொண்டு போகிறேன், பூஜை சம்மா கொண்டு போகிறேன். நம்மள நம்பி ஒரு 20 பேர் கூட வராங்க. இவங்க எல்லாரையும் மேலே கொண்டு போயிட்டு ஒரு பூஜை பண்ணி 72 பெண்டு திரும்பி கொண்டு போயிட்டு மறுபடியும் 72 பெண்டு திரும்பி கீழே கொண்டு வரும்போது நல்லபடியாக வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலையை தொட்டு கும்பிட்டு தான் நினைக்கிறோமே தவிர உண்மையாக இதுதான் பயம். ஏன் அப்படின்னாக்கா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா என்னோட பக்தி தப்பாக போகலாம், அல்லது என்னோட பூஜை தப்பாக போகலாம், அல்லது இவர் சரியில்லையோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். ஏன்னா உண்மையாக வரலாம். ஏன்னா ஜோசிக்காரங்களுக்கும் சரி எல்லாருக்குமே நான் பல சொல்கிறேன், நிறைய மகான்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து இறந்துக்கிறாங்க, கால் முறிவு நடந்துக்குது, நிறைய கர்மங்கள் அடிபட்டுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய பேசணும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு யாராவது ஜோசியர் அடிபட்டுச்சுனாக்கா இவருக்கே நேரம் சரியில்லை, இவர் நம்மளுக்கு நல்லா சொல்லுவாரா, கரெக்டா இல்லையா, உண்மையா இல்லையா? காஞ்சி மகாபெரியர் முத கொண்டு ரமண மகரிஷி முத கொண்டு பாம்பன் சாமி முத கொண்டு கர்மங்கள் அனுபவிச்சவங்க மனசார ஏற்றுக்கணுங்க. கர்மான்னு சொல்லிட்டு மனசார ஏற்றுக்கணுங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒன்றும் இல்லை. இதே நான் கணக்கம்பட்டியை நான் தீவிரமான பக்தராக இருக்கும்போது கணக்கம்பட்டியை நிறைய டைம் நம்ம அவரை பற்றி பார்க்குறோம், அவரோட புகைப்படங்களை பார்க்குறோம், அவர் கூட போனவங்களை ட்ராவல் பண்ணிக்கிறோம். எவ்வளோ கர்மங்கள் அந்த மனுஷன் எடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் மக்கள் போய் சேர்றாங்க, நிறைய பேர் கும்பிட்றாங்க. ஆனால் அவரோட உடம்பு பார்த்தீங்கன்னா எளிமையாக தான் இருந்திருக்கும். அவ்வளோ வேற கர்மங்களை மூட்டியாக சுமந்துவார் பார்த்தீங்கன்னாக்கா. அப்போ எனக்கு அது ஆச்சரியமா இல்லை. இதெல்லாம் வந்து அவர் மகானை வந்து கும்பிடும்போது அவரை பற்றி பேசும்போது அதை வந்து ஈஸியாக தெரியுது. அவர் பெரிய மகானுங்க, அவர் பெரிய மகானா எப்படி ஆனார், சாதாரணமாகல, பெரிய தெய்வ பிறை, அதெல்லாம் வந்து சாதாரண கிடைக்காது, அதெல்லாம் பெரிய புண்ணியம் பண்ணிடணும் அவர் ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. ஆனால் இன்னைக்கு சாதாரண என்ன மாதிரி ஜோசியர் வந்து அடிபட்டுச்சு, ஒரு 2 நாள் போய் அட்மிட் ஆயிட்டுன்னு வச்சிங்களேன், இவருக்கே சிரிப்பாங்களா, கடுமையான விமர்சனம் வருது. அதுக்கே நம்ம உடம்பு சரியோட சொல்லக்கூடாது, டக்குன்னு பெட்ஷீட் போட்டு பார்த்துக்கணும், சொல்லவே கூடாது. இல்லை ஜோசியர் எதுவும் ஆயிடுச்சுப்பா ஏன் அப்படின்னாக்கா மக்களுக்கு புரிதல் நினைக்கிறேன்னாக்கா, இவர் காளி பூஜை பண்றாரு, இவர் பைரவ பூஜை பண்றாரு, இவருக்கே எதாவது ஆயிடுச்சுனாக்கா அப்போ நம்ம நல்லது பண்ணிடுவாரா அப்படி எனக்கு. இதுக்காகவே நான் நிறைய தனிப்பட்ட முறையில் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 150 ஜாதகம் இருக்கு மேடம். தனிப்பட்ட முறையில் 150 ஜாதகம் இருக்கு. இன்னைக்கு நான் வச்சுக்கிறேன். சில பேரை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ட்ராக் பண்ணுவேன். அவங்க கிட்ட பேசுறாங்க பேசல, என்ன பிடிக்குது இப்படிலாம் தேவை கிடையாது. அவங்க ஜாதகத்தை நான் ட்ராக் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னாக்கா சில ஜாதகம் நான் வச்சுக்கிறேன். சனி ராகு சேர்க்கை உள்ள ஜாதகம், கடுமையான நாகதோஷம் உள்ள ஜாதகம், கடுமையான ராகுதோஷம் உள்ள ஜாதகம் நான் வச்சுக்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட டைம் கரெக்டாக இண்டிமெண்ட் கொடுத்துருவேன். இந்த காலத்துக்கு டைம் சரியில்லை பார்த்துன்னு சொல்லிடுவேன். அது ஆணோ பெண்ணோ, எனக்கு பகையாளியோ உறவாளியோ யாராவனா இருந்துட்டு போ, உன் ஜாதகம் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட ஏதோ ஒரு நாள் என்கிட்ட வந்துட்டேன், உன் நேரம் நல்லா தெரிஞ்சு போச்சு, நீ நல்லா சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். ஆனால் அவங்க அதே போல் உங்களுக்கு நடந்திருக்குது, பிரச்சனை சந்திச்சுக்கிறாங்க. அப்போ நம்மள நினைக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டினாக்கா கர்மா. நம்மள அவங்க யாருன்னு தெரியாது, நம்ம ஏன் அவளை பற்றி யோசிக்கணும். ஆனால் இது வந்து பொதுநலம். இந்த பொதுநலமான எண்ணங்கள் தான் நம்மளை வந்து மேலே கொண்டு போகுது. ஏன்னா வந்து பிரபஞ்சக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ நீங்கள் மற்றவங்களோட நன்மையாக வேண்டுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து தெய்வங்களை அறிய இழுத்துட்டே வரும். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நிறைய சாமி கும்பிடாத சீர் செத்துருன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஆமா, ஏன் கேட்டு பாருங்க. இது ஒரு மூட நம்பிக்கை. நிறைய சாமி கும்பிடாத, ஏன் அப்படின்னாக்கா பிறருக்காக நிறைய பிரார்த்தனை பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் விருப்பப்பட்டு ஏத்துக்குதான். இது கேள்விப்பட்டீங்களா? பிறக்காக பிரார்த்தனை பண்ற தெய்வம் விருப்பப்பட்டு ஏத்துக்குதான். பரவாயில்ல, விருப்பப்பட்டு ஏத்துக்கிற பிரச்சனை யோசிக்க மாட்டேன்றாங்க. உங்களை தெய்வம் விருப்பப்படுது ஏத்துக்குன்னு நினைச்சா அது பிரச்சனை கிடையாது. இவரே சாமி கும்பிட்டாரு 50 வயசுலயே போயிட்டாருன்னாக்க என்ன பண்ணுவாங்க? கலைதான் சார். மீண்டும் மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நம்மள வந்து தூட்டுறதுக்கும் நம்மள வந்து இன்னும் தரமட்டமா விமர்சனம் பண்றது நினைக்கிறா தவிர இவங்களுடைய பக்தி என்ன, இதுக்காக இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்க எவ்வளவு தூரம் எவ்வளவு டிராவல் பண்ணி வராங்க, இவங்க எவ்வளவு விஷயம் கஷ்டப்பட்டு வராங்கன்ற விஷயத்தை நினைக்க மாட்டேன்றாங்க. இப்போ நீங்களும் பேசுறோம், கொல்லிமலை பத்தி 1000 விஷயம் பேசுவோம், சரிங்களா? கொல்லிமலைக்குள்ள எனக்கு 1000 ரகசியங்கள் இருக்கும், நான் சொல்ல முடியும், சொல்லலாம், நீங்க கேட்டுக்கலாம். ஆனா அரபலிசு கோயில் கூட போகாம
வெறும் நம்பரில் போய் குளிச்சுட்டு வந்தவங்களுக்கும் கரெக்டாக நம்ம வெளியே மாசி பேரண்டசாமி கோவில் அந்த அருவி இருக்குல்ல அங்கே போய் குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அம்மனை சொல்ல முடியாது. அது டூரிஸ்ட் பிளேஸ் தான் தெரியும். நிஜமான ஆன்மீக தேடி போகிறவங்களுக்கு அது பெரிய வைர மலை.